ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 2 மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து ட்ரை, ஒன்று வந்து வெட். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒன்று வெட் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 37 கிராம், பூண்டு 37 கிராம், சின்ன வெங்காயம் 150 கிராம், பச்சை மிளகா 8லேருந்து 10. இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ட்ரை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கேஷ்யூநட் 5, பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 இன்ச், கிராம்பு 8, மராட்டி மொக்கு 2, ஏலக்காய் 2, ஸ்டார் 2, ஜாதிபத்திரி 2, கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த 2 மசாலாவை தவிர நமக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, தக்காளி 1, உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கூட போட்டுக்கோங்க, ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, எண்ணெய் 200 ml, சிக்கன் 1/2 கிலோ. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு ஹெவி பாட்டம் குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வெட் மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். அந்த வெட் மசாலா நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் போட்டதையுமே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த உப்பு பிடிக்கும். சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சிடலாம். 1/2 கிலோ ஜீரக சம்பாவுக்கு 1 லிட்டர் தண்ணி, இந்த அளவில் வேக வச்சுக்கோங்க. இதை நல்லா குக்கர் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன், ஏன்னா சிக்கன் வேகிறதுக்காக. சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துருங்க. இல்லை தம்மு போடுறீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மூடி போடாமல் அந்த ரைஸ் ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது ரைஸ் ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது ஒரு பழைய தோசைக்கல்லில் குக்கரில் மூடியை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சாச்சு. இதை ஒரு 45 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸ்மெல் செம சூப்பராக இருக்குது. சாஃப்டாக சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.